சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ வேல்முருகன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் கையொப்பமிடும் அதிகாரம் தவிர வேறு எந்த அதிகாரமும் இல்லை என கூறினார். இதனால் கடுப்பாகிய சபாநாயகர் அப்பாவு அவருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். உரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். அப்படி வரவேற்கிற அதே சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த நிதிகளை ஒதுக்கின்ற போது 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தொகுதிக்கு 10 கோடி ரூபாயை இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் நகராட்சி போன்ற துறைகளுக்குத்தான் நாங்கள் சாலை வசதிகளுக்கு ஏனைய பணிகளுக்கு ஒதுக்குறோம். ஒரு 2340 கோடி ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரையில் இந்த பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்கிற வகையில் நீங்கள் மாற்றம் செய்தோ அல்லது இன்னும் ஒரு 2340 கோடி ரூபாயை கூடுதலாக ஒதுக்கி இந்த இதுபோன்ற முக்கிய துறைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்து அந்த பணிகளை செய்தால் எந்த கிராமத்தில், எந்த வார்டில், எந்த மாநகர பகுதியில் எந்தெந்த பணிகள் தேவை என்பதை மக்கள் எங்களை போன்றவர்களிடத்தில் முறையிடுகின்ற போது அவர்களுக்கு அதே இடத்தில் தீர்வு காண்பதற்கு ஏதுவாக அந்த நிதிகளை ஒதுக்கி நாங்கள் செய்து தருவதற்கு வாய்ப்பாக அமையும். காரணம், நீங்கள் வேறு விதங்களில் ஒதுக்கின்ற நிதியும் உள்ளாட்சி அமைப்புகள் இல்ல, நான் முடிச்சிடறேன். வேறு இனங்களில் நீங்கள் ஒதுக்கிற அனைத்து நிதியும் மக்களுக்கு தான் சென்றடைகிறது. மக்களுக்காகத்தான் முதல்வர் இந்த திட்டங்களை தீட்டுகிறீர்கள். நாங்கள் வெறுமனவே இந்த ஊருக்கு இவ்வளவு என்று நிதியை ஒதுக்குகின்ற அதிகாரம், கையொப்பமிடுகிற அதிகாரத்தை தவிர வேற எந்த அதிகாரமும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. அதனால் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய கருத்துக்கள் எடுத்து வைக்க வாய்ப்பை தந்திருக்கு. அது எல்லாரும் வந்து பேச முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும். அதான் பெரிய பெருமை. மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் சரி சொல்லுங்க. சேர்த்தா தெரியுது. பரிசீலிக்காத முதலமைச்சருடைய விருப்பம். சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். கருணையுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி இதுபோன்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஊரகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.